வெல்கம் டு அவர் ஈஸி மேத்ஸ் சேனல். டுடே என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 8ல எக்ஸசைஸ் 8.1ல ப்ராப்ளம் நம்பர் 6 பார்க்க போறோம். ப்ராப்ளம் நம்பர் 6ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகளை சேர்க்கும் கோடுகள் இணைகரத்தை அமைக்கும் என வெக்டார் முறையில் நிறுவுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு நாற்கரம் கொடுத்திருக்காங்க. அந்த நாற்கரம்னா 4 பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த 4 பக்கத்துக்கும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு நடுப்புள்ளி இருக்கும். அந்த ஒவ்வொரு நடுப்புள்ளியும் இணைச்சோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 4 நடுப்புள்ளி இருக்குமா, அந்த நடுப்புள்ளி இணைச்சோன்னா ஒரு இணைகரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன முறையிலனா வெக்டாரை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏபிசிடி அப்படின்னு சொல்லி ஒரு நாற்கரம் எடுத்துக்கிறோம். அந்த நாற்கரத்துக்கு நடுப்புள்ளிகளா எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா பி QRS அப்படின்னு 4 நடுப்புள்ளிகளை எடுத்துக்கிறோம். இந்த 4 நடுப்புள்ளிகளை இணைச்சோம் அப்படின்னா அது ஒரு இணைகரமா இருக்குன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்ப இந்த ABCDன்ற புள்ளிகளுக்கு நம்ம என்ன பண்ணி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா நிலை வெக்டார்கள் கண்டுபிடிக்க போறோம். ஆரிஜின் ஆதிப்புள்ளியை வச்சு இந்த OA வெக்டார், OB வெக்டார், OC வெக்டார், OD வெக்டார் இதெல்லாம் நம்ம எழுத போறோம். இப்போ OA வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார், OB வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார், OC வெக்டார் ஈக்குவல் டு C வெக்டார், OD வெக்டார் ஈக்குவல் டு D வெக்டார் அப்படின்னு சொல்லி நாளே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு புள்ளிகளையும் எழுதி நேம் கொடுத்துக்கிறோம். ஏபியோட நடுப்புள்ளியை Pனும், பிசியோட நடுப்புள்ளியை Qனும், சிடியோட நடுப்புள்ளி Rனும், டிஏவோட நடுப்புள்ளி Sன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த புள்ளிகள் இதோட நிலை வெக்டார்கள் கண்டுபிடிச்சிட்டோம். OA வெக்டார், OB வெக்டார், OC வெக்டார், OD வெக்டார் இதெல்லாம் நம்ம எழுதிட்டோம். இப்போ PQRS எழுதியிருக்கோம் இல்லையா, இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை நிலை வெக்டார்களா எழுதுனா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இது எப்படி இருக்கு, நமக்கு இந்த 2 புள்ளியோட நடுப்புள்ளியா இருக்கு. அப்ப நடுப்புள்ளியா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், பிரிவு சூத்திரத்தை யூஸ் பண்ணுவோமா வெக்டார் முறைப்படி. இது ஒரு பக்கத்தோட நடுப்புள்ளி அப்படின்னா இந்த நிலை வெக்டார் பிளஸ் இந்த நிலை வெக்டார் டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா நமக்கு இந்த நடுப்புள்ளியோட நிலை வெக்டார் கிடைச்சிரும். அப்போ OB வெக்டார் ஈக்குவல் டு இது A வெக்டார், இது B வெக்டார்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ A வெக்டார் பிளஸ் B வெக்டார் பை 2. அகைன் இதை எழுதணும் அப்படின்னா OQ வெக்டார் எழுதணும்னா B வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 2. இந்த R வெக்டார் எழுதணும்னா OC வெக்டார், இது OD வெக்டார். அப்ப C வெக்டார் பிளஸ் D வெக்டார் பை 2ன்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் OS வெக்டாருக்கு எழுதணும் அப்படின்னா D வெக்டார் பிளஸ் A வெக்டார் பை 2ன்னு கிடைச்சிரும். அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இணைகரம்னா என்ன, எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருந்தா இணைகரம் சொல்லிடலாம். இப்போ நம்ம வெக்டார்கள் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இதை OP வெக்டார், இதை OQ வெக்டார்னு எடுத்துட்டோம். இதை OR வெக்டார், இது OS வெக்டார்னு எடுத்துட்டோம். அப்ப இந்த PQ வெக்டாரும் இந்த RS வெக்டாரும் நமக்கு எப்படி SR வெக்டாரும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த PS வெக்டாரும் QR வெக்டாரும் நமக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த 2 பக்கமும் சமமா இருக்கான்னு பார்க்க போறோம். அந்த 4 பக்கம் எதிரெதிர் பக்கங்கள் சமம், இணைகரம்னா எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்க போறோம். சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இதை நம்ம இணைகரம்னு சொல்லிடலாம். அதுக்கு பார்க்குறோம் PQ வெக்டாரை எடுத்துக்கிறோம். இப்போ PQ வெக்டார்னா அது 2 நிலை வெக்டார்கள் என்ன வரும், OQ வெக்டார் மைனஸ் OP வெக்டார் எழுதிக்கிறோம். OQ வெக்டார் என்ன, B வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 2 மைனஸ் OP வெக்டார் என்ன, A வெக்டார் பிளஸ் B வெக்டார் பை 2 மைனஸ் காமனா இருக்கும். ஸோ மைனஸ் A வெக்டார் பை 2 மைனஸ் B வெக்டார் பை 2. அப்போ B வெக்டார் பை 2ஐயும் மைனஸ் B வெக்டார் பை 2 ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா C வெக்டார் மைனஸ் A வெக்டார் பை 2 கிடைச்சிரும். அப்போ PQ வெக்டார் ஈக்குவல் டு C வெக்டார் மைனஸ் A வெக்டார் பை 2ன்றது நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் SR கண்டுபிடிக்க போறோம். SR வெக்டார் எப்படி எழுதிக்கிறோம், 2 நிலை வெக்டார்களா OR வெக்டார் மைனஸ் OS வெக்டார்னு எழுதிக்கிறோம். OR வெக்டார் நம்ம என்ன எடுத்திருக்கோம், C வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 2. ஸோ C வெக்டார் பிளஸ் D வெக்டார் பை 2 மைனஸ் OS வெக்டார் என்ன எழுதியிருக்கோம், D வெக்டார் பிளஸ் A வெக்டார் பை 2. இப்போ மைனஸ் D வெக்டார் மைனஸ் A வெக்டார் பை 2ன்னு எழுதிக்கிறோம். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் D வெக்டார் பிளஸ் D வெக்டார் கேன்சல் ஆயிரும். அப்போ C வெக்டார் மைனஸ் A வெக்டார் பை 2ன்னு கிடைச்சிரும். இப்போ ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து ரெண்டுமே ஈக்குவல் ஆயிருச்சா, C வெக்டார் மைனஸ் A வெக்டார் பை 2, இதுவும் C வெக்டார் மைனஸ் A வெக்டார் பை 2. அப்போ PQ வெக்டார் ஈக்குவல் டு SR வெக்டார்ன்றது இந்த 2 பக்கமும் நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சுன்னா PQ வெக்டார் ஈக்குவல் டு XR வெக்டார், இந்த 2 பக்கங்களும் சமம் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இது 2 சமம்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்போ அதையும் அகைன் இதை அப்படியே ப்ரூவ் பண்ணணும். என்ன கிடைக்குன்னா PS வெக்டார் ஈக்குவல் டு D வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 2 மைனஸ் A வெக்டார் மைனஸ் B வெக்டார் பை 2. ஏன்னா PS வெக்டார் எப்படி எழுதிக்கலாம், OS வெக்டார் மைனஸ் OP வெக்டார்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதணும்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா D வெக்டார் மைனஸ் B வெக்டார் பை 2ன்னு கிடைச்சிரும். இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் QR வெக்டார் இந்த பக்கத்தை எடுத்துக்கிறோம். அப்போ QR வெக்டார் எப்படி எழுதலாம், OR வெக்டார் மைனஸ் OQ வெக்டார்னு எழுதிக்கலாம். OR வெக்டார் என்ன, C வெக்டார் பிளஸ் D வெக்டார் பை 2 மைனஸ்
ஓகே வெக்டார் என்ன மைனஸ் பி வெக்டார் மைனஸ் சி வெக்டார் பை 2 கிடைச்சிரும். இதுல மைனஸ் சி வெக்டாரோ பிளஸ் சி வெக்டார் கேன்சல் ஆயிரும். நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா QR வெக்டார் ஈக்குவல் டு டி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் பை 2. அப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுட்டோம்னா ஈக்குவேஷன் இதை 3ன்னு வச்சுக்கிறோம், இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் 3 and 4ல இருந்து பிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு QR வெக்டார்னு கிடைச்சிரும். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து PQ வெக்டார் ஈக்குவல் டு SR வெக்டார், அதாவது PQ ஈக்குவல் டு SR. ஈக்குவேஷன் 3 and 4ல இருந்து PS வெக்டார் ஈக்குவல் டு QR வெக்டார், அதாவது PQ ஈக்குவல் டு PS ஈக்குவல் டு QRன்னு கிடைச்சிருச்சு. அப்போ எதிர் பக்கங்கள் சமம்னு சொல்லி நம்ம இதுல இருந்து சொல்லிட்டோம். அப்போ எதிர் பக்கங்கள் சமமா இருந்துச்சுன்னா இந்த PQRS வந்து நம்ம ஒரு இணைகரம்னு சொல்லிடலாம்.